என் சாயப்பா. இன்னைக்கு தேர்ஸ்டே. காலையில் அப்பாவுக்கு அபிஷேகம் அலங்காரம். அப்பா ரெடி ஆகிட்டாரு. இன்றைக்கி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னோட அன்னதானம் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வெளியிலேருந்து ஒரு டிவோட்டி இன்றைக்கி வடை பாயசத்தோடு பண்ணணும் அப்படின்னு போன வாரமே சொல்லியிருந்தாங்க. அதை நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி மத்தியானம் ஆர்த்தி ரொம்ப சிறப்பாக நடந்தது. ஆர்த்தி முடிஞ்சோடனே நாங்கள் அன்னதானம் ரெடி பண்ணியிருந்தோம். எப்படின்னா சாப்பாடு பஃபே மாதிரி வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு பண்ணோம். நமக்கு எப்போதும் போல் குரு கேட்ரிங்லேருந்து கேசரி கொடுத்துருந்தாங்க. ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், மோர், அப்பளம், வடை, கூட்டு, பொரியல், பாயாசம், ஊறுகாய் எல்லாமே அவங்க கொடுத்துருந்தாங்க. இன்னையோட அன்னதானம் ரொம்ப சிறப்பாக, எப்போதும் போல் யாருக்கும் இல்லைன்னு இல்லாமல் ரொம்ப சிறப்பாகவே நடந்தது. நாங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இது மாதிரி பார்சல் மாதிரி கொடுத்துருவோம். அது ஒரு சாப்பாடே 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நாங்கள் பிளேட்டில் வச்சு தான் கொடுத்துருந்தோம். எல்லாருமே ரொம்ப அமைதியாக நின்று வாங்கிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு, யாருக்குமே இல்லைன்னு இல்லாமல் இன்னையோட அன்னதானம் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் என்ன சாப்பாடு பண்ணணுங்கிறத நாங்களாம் முடிவு பண்ணுறதே கிடையாது. அவர் தான் ரெடி பண்ணுறாரு. முடிவு பண்ணுறது எல்லாமே அவர் தான். எப்போதுமே நம்ம இல்லைன்னு இல்லாமல் எல்லாருக்குமே கரெக்டாக முடிகிற மாதிரி பண்ணுவார். அந்த ஒரு கஷ்டத்தை கூட நமக்கு கொடுக்க மாட்டார். எவ்வளோ சாப்பாடு இருக்கோ அதுக்கு தகுந்த ஆள் மட்டும்தான் அவர் எப்போதுமே வர வைப்பார். ஸோ சாப்பாடு நிறையா இருந்தால் அதுக்கு தகுந்த ஆள் வருவாங்க. இதே நம்மள்கிட்ட சாப்பாடு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த ஆள் தான் வருவாங்க. நம்ம வாயிலேருந்து இல்லை அப்படின்னு என்றைக்குமே சொல்ல வைக்க மாட்டார். அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயமே கரெக்டாக பார்த்து செய்கிறாரு.